singers, welcome to Sing Easy with Shobika. எவ்வளோ தூரம் லோ பிச் பாடுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் ஹை பிச் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ லோ பிச்சை லோ நோட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எந்த லெசனுங்க நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இப்போ உங்களுக்காக ரொம்ப ஒரு யூனிக்கான ஈஸியான லோ நோட்ஸ் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லோ நோட்ஸ் எக்ஸசைஸை எப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பெனிஃபிட்டடாக இருக்கும். ஏன்னா நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, மார்னிங் எழுந்த உடனே உங்களால் ஈஸியாக ஹை பிச் பாட முடியாது. உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆகும், ஃபியூ ஹவர்ஸ் ஆகும் உங்கள் வாய்ஸ் ஓப்பன் அப் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா டெய்லி பண்ண உங்களோட வாய்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதாவது உங்கள் வாய்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த லோ நோட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஹை நோட்ஸ் பாடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோ நோட்ஸ் வார்ம் அப் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா ஹை பிச் பாடுற சாங்ஸ் இல்லை ஹை பிச்சில் இருக்கிற வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வோக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் இதுக்காக ஒரு பாட்டு கிளாஸ் போய் பேசிக் கர்நாடிக் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப எளிமையாக நான் சொல்லித்தரேன். ஸோ நான் பாடுறதை கேட்டு ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரெடி? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ருதி என்னென்னா ஏ ஸ்ருதி. ஸோ தான்புரா ட்ராயிட், துவனி தன்புரா இல்லை ஸ்ருதி பாக்ஸ் இருந்தாலும் ஏ ஸ்ருதி செட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது லோ நோட்ஸ்னால் என்னென்னு நான் சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ சரிகமாபா அந்த மாதிரி நம்ம சரிகமாபா நிசா பாடுறது உங்களுக்கு தெரியும். இந்த சாக்கு கீழே ஸ்வரங்கள் இருக்குங்க. இதை லோவர் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கீழ் ஸ்தாயி. ஸ்தாயினா பிச்சுன்னு நடத்தும். ஸோ கீழ் ஸ்தாயி ஸ்வரங்கள் அப்படின்னு கர்நாடிக்கில் சொல்கிறோம். அது எப்படின்னா சாக்கு கீழே எப்படின்னா தரிகமா அப்படி இருக்குன்னா சா நீ தா பா அந்த மாதிரி கீழே போகும். சா நீ தா பா. நீங்கள் அந்த பா வரைக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக பாட கற்றுக்கிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த கம்போசிஷன்ஸ், இப்போ நீங்கள் கர்நாடிக் மியூசிக் புக்கில் லெசன்ஸ் எடுத்திங்கன்னா அந்த பாக்கு கீழே நிறையா இருக்கவே இருக்காது. கீதம் வர்ணம் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி பா வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது பா வரைக்கும் தான் இருக்குமே. ஸோ அதனால அந்த பா வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பேஸ் வாய்ஸை நீங்கள் கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஸ்ருதிக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஏ ஸ்ருதியில் பா வரைக்கும் நல்லா போல்டாக பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஜி ஸ்ருதியில் எஃப் ஸ்ருதியில் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பேஸ் நோட்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி பேஸ் நோட் ஸ்ட்ராங் ஆக என்ன ஆகும், ஹை ரேஞ்சும் உங்கள் வாய்ஸ் ஓப்பன் அப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த சா நீ தாப்பா இந்த 4 ஸ்வரங்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் பேட்டர்ன் இருக்கு. ஓகே, சா ரிப்பீட், சா சா நீ சா நீ. ஓகேங்களா, சா நீ. அடுத்து சா நீ தா சா நீ தா சா நீ தா பா சா நீ தா பா. ஓகேங்களா, இப்போ பா வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஏன் எடுத்தோடனே சாலேருந்து பா வரலன்னா படிப்படியாக வரதான் உங்கள் வாய்ஸோட உங்களோட ரேஞ்ச் உங்களுக்கு புரியும். இப்போது இதில் என்ன சேலஞ்சஸ் வரும்னு நான் சொல்கிறேன். சில பேரால் இந்த பா பாடும்போது வாய்ஸில் காற்று வர மாதிரி இருக்கலாம். அது கம்ப்ளீட்லி நார்மல் தான். எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. எப்படின்னா தா பா பா அப்படிங்கும் போது ஏர் தான் வரும், வாய்ஸ் வெளியே வராது. ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பண்ண தான் அந்த பா பாடுறதும் உங்களால் கிளியராக ஓப்பனாக பாட முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஓப்பனாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பா பாடும்போது மட்டும் பா அந்த மாதிரி மவுத்தை ஓப்பன் பண்ணி அப்படின்னு பாடுங்க. அந்த டைமில் நீங்கள் செஸ்ட்டில் கை வச்சிங்கன்னா இங்கே ஒரு வைப்ரேஷன் கேட்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக அந்த செஸ்ட் வாய்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, பா அப்படிங்கும்போது இங்கே கண்டிப்பாக வைப்ரேஷன் கேட்கும். ஓகேங்களா,
இப்போது திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நம்ம பாடினதே தான் பார்க்க போகிறோம், சாலேருந்து பா வரைக்கும். ரெடி? சா 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 நீ சா நீ சா நீ தா சா நீ தா சா நீ தா பா சா நீ தா பா. ஓகேங்களா? இப்போ இந்த பா வரைக்கும் நம்ம பாடிட்டோமா? இப்போ பா த நீசா அந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் பார்க்க போறோம். ஓகேங்களா? பா பாடுங்க. நல்லா ஓப்பன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வரும். பா 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 தா பா தா பா தா நீ பா தா நீ பா தா நீ சா பா தா நீ சா. ஓகே, இதுதான் நம்ம பேட்டர்ன். சாலேருந்து பா வந்தோம், மறுபடியும் பாலேருந்து சாக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நீங்கள் அகாரத்தில் கூட பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதே எக்ஸசைஸை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ 4 பார்த்ததை 2 நான் பாடுறேன். ட்ரை பண்ணுங்கள். சா 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 நீ சா நீ சா நீ தா சா நீ தா சா நீ தா பா சா நீ தா பா 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 தா பா தா பா தா நீ பா தா நீ பா தா நீ சா பா தா நீ சா. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸை நல்லா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறீங்கன்னா முடிஞ்சால் இந்த வீடியோட ப்ளேபேக் ஸ்பீடை கம்மி பண்ணி கூட ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரிஜினல் ஸ்பீடுக்கு பாடும்போது உங்களால் கரெக்டாக அந்த நோட்டோட ஸ்வரஸ்தானம் கரெக்டாக வரும். ஸோ இந்த வோக்கல் எக்ஸசைஸை நீங்கள் சப்போஸ் வந்து ஈவினிங் டைமோ இல்லை இன்பிட்வீன் ட்ரை பண்ணும்போது சில பேருக்கு வராமல் இருக்கலாம். அதனால தான் நான் ஏர்லி மார்னிங் சஜஸ்ட் பண்ணேன். ஏர்லி மார்னிங்னா நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ எந்திரிச்ச உடனே இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த பா வரைக்கும் உங்களால் ஹிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதே மாதிரி நான் நிறைய வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைஸை இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இது எல்லாமே எங்கே பார்க்கலான்னா இந்த சேனலோட பிளேலிஸ்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு வோக்கல் ட்ரைனிங் எக்ஸசைசஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் தேவையோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வராமல் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஹை பிச் வராமல் இருக்கலாம், அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து வாய்ஸ் கிராக் ஆகிற பிரச்சனை இருக்கலாம். அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சார்ட் அவுட் பண்ணுற வகையில் பிகினர்ஸ்க்கு தேவைப்படுற வகையில் தான் நான் எக்ஸசைஸே போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கர்நாடிக் மியூசிக் கிளாஸ்க்கு போனீங்கன்னா சொல்லி தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க ஃபுல்லாக புக்கில் இருக்கிறதா ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லாமே அவுட் ஆஃப் புக்கில் இருக்கிற சிலபஸ். இப்போ நான் சொல்கிறேன் இந்த எக்ஸசைஸ் கூட அதே மாதிரி தான், புக்கிலலாம் இது கிடைக்காது. ஸோ இது வந்து நிறைய வோக்கல் ட்ரெயினர்ஸ் மூலிமா நான் கற்றுக்கிட்ட விஷயம்தான். ஸோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
டன் அப்படிங்கிற கமெண்ட்டை மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரிய வரும். நான் நிறைய பேரோட நேம்ஸ் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ரெகுலராக வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க, நிறைய பேர் ரெகுலராக டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக இத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிற போது தான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறையா வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். So thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.